ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக் கிரேவி. ரொம்ப சிம்பிள் அண்ட் எம்மி. கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்ததும் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, புதினாவையும் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். காஷ்மீரி சில்லி வந்துட்டு கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த டைமில் அவிச்சிட்டு முட்டை வந்துட்டு கீறி வச்சுருக்கேன் கத்தியால், அதையும் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா 5 to 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப சூப்பரான கிரேவி ரெடி. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு, சாம்பார், ரசத்துக்கு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழம்பு வைக்க முடியாமல் எமர்ஜென்சியாக இருக்கிறப்போ ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த கிரேவி அப்படியே போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு நல்லா தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா சைடிஷ்னால் நல்லா சுண்ட விட்டுருங்க. இல்லைனா லைட்டாக கிரேவியாக இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தியை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லா கமகமன்னு ஒரு எக் கிரேவி ரெடி. ரொம்ப சிம்பிள், சூப்பர். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.